வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ரெஸ்லிங் செய்திகளை தூக்கிட்டு வந்திருக்கோம். அதில் குறிப்பாக ஜான்சனாக்குன்னு சொல்லிட்டு WWE உருவாக்கிய புதிய சாம்பியன்ஷிப், இந்தியாவில் ஒரு ஷோ உருவாக்க போகிறாரு நம்ம முகேஷ் அம்பானி. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வர்றவங்களும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு நம்ம சேனலில் பெருசாக்குங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்கிற இது மூலிமா தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், நம்ம ஜான்சனா எவ்வளோ பெரிய லெஜெண்டு. கிட்டத்தட்ட ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் 23 வருடமாக இருக்கிறவர் தான் நம்ம 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான்சினா. அவருடைய ஃபைனல் இயராக இந்த 2025 இருக்க போகுது. இந்த 2025 முழுக்க ஜான்சனா சண்டை போட போகிறாரு. அப்பப்போ போவார், அப்பப்போ வருவார். ஆனால் ரெஸ்லிங் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங், மூவியெல்லாம் கட்டு. இப்போது ஜான்சனாவுடைய பெருமைப்படுத்தும் விதமாக WWE வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. சீனா டைட்டில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. சீனாவுடைய லாஸ்ட் ரைட் அப்படி சொல்லி தானே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஜான்சனாவுடைய லாஸ்ட் ரைடு, எல்லாருமே ரெஸ்லிங் பார்க்க வாங்க, ஜான்சனா இந்த வருஷத்தோடு போயிடுவார்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே டிஷர்ட்டு, அந்த ஷார்ட்ஸு, கையில் வச்சுருக்கிற பேண்டு, சாக்ஸு கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் மேலே ஜான்சனாக்குன்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சாம்பியன்ஷிப்போட பேர் ஜான்சனா சாம்பியன்ஷிப். ஜான்சனா சாம்பியன்ஷிப் எப்படி இருக்கும்? ஜான்சனா உருவாக்குனா அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் உருவாக்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜான்சனா வந்து அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் கொண்டு வந்துருப்பார்ல, அந்த டிசைனிலேயே ஜான்சனாக்கு ஏற்ற மாதிரியே சீனா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. விலை வெறும் 48,000 தான். ஸோ காசு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. என்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் அதே மாதிரி பொம்மையில் உருவாக்கிக்கிறேன். ப்ரோ ரெஸ்லிங் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லிங் கம்பெனி உண்டு. இது ஜாப்பனீஸ் ரெஸ்லிங் கம்பெனி. அந்த ரெஸ்லிங் கம்பெனி WWE கூட ரொம்ப நாளாகவே டைப் வச்சுருக்காங்க. அவங்க ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து இங்கே யாருமே வந்து சண்டை போடுறது இல்லாட்டாலும் WWE கிட்ட எங்கள் ப்ரொமோஷனுக்காக ஒரு சில சூப்பர் ஸ்டாரை கூப்பிடுங்க, இந்தாங்க ஏஜே ஸ்டேல வச்சுக்கோங்க, இந்தாங்க ஷின்ஷே நாகமுராயை வச்சுக்கோங்க அப்படின்னு தூக்கி வாரி கொடுக்குறவங்க தான் WWE. சரி, என்னைக்காவது எதுக்காவது உதவுமேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோ ரெஸ்லிங் நோவா ரெஸ்லிங் கம்பெனி கூட ஒன்றா இருக்கிறாங்க. ஷின்ஸ்கே நாகமுரா கூட போன வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா கிரேட் புட்டா கூடலாம் மேட்ச் விளையாடிருப்பாரு. ஸோ ஏஜே ஸ்டைலும் கண்டினியூவாக தொடர்ந்து 2 வருஷம் சண்டை போட்டார். இந்த வருஷமும் WWE வந்து டைப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கும் இந்த வருஷம் ஏதாவது தாங்கலன்னு சொல்லும்போது எல்லாம் பிஸியாக இருக்காவல, சரி சும்மா கிடக்கிற நம்ம ஓமாஸா கூட்டு போன்னு சொல்லிட்டு ஓமாஸை தூக்கி அனுப்பியிருக்கிறாங்க. ஓமாஸ் அங்கே போயிட்டு ஜாக் மோரைஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் கூட இணைந்து பிராண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காங்க. எம்மா, நம்ம ஓமாஸை WWEல தாங்க யூஸ் பண்ணல. நாங்கள் பாருங்கள், நோவா ரெஸ்லிங் கம்பெனி வந்த உடனே சாம்பியன் ஆக்கிட்டாங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு டவுட்டாக இருக்குது, இவர் வந்து WWE சேர்ந்தவர் ரெஸ்லர், இவர் நம்ம ஓமாஸ். இப்போது WWE வந்து அது ஒன் டே ஷோக்காக தான் நோவா ரெஸ்லிங் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே போய் இவர் இப்போ சாம்பியனாக இருக்கார். எப்படி இதுக்கப்புறமா மேட்சஸ் விளையாடாரு? ஒரு வேளை இதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு வந்துடுவாரா? டவுட்டாக இருக்குல்ல. எனக்கு இதை பார்க்கும்போது ஏஜே ஸ்டைல் மற்றும் ஓமாஸ் இருவரும் சேர்ந்து WWEல ஒரு சில நாட்கள் டாக் டீமாக இருந்தாங்க. இருவரும் சேர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் தாங்க ஞாபகம் வருது. 2 பேரும், ஒரு இவர் ஷார்ட்டாக இருப்பார், ஒரு ஹைட்டாக இருப்பார். அந்த மூமெண்ட் தான் என்னுடைய மெமரியெல்லாம் என் மனசுல வந்து நிற்கிது. ஸோ அதே நினைவு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுல்ல. நோவா ரெஸ்லிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனி தான். அங்கே ஓமாஸ் போய் இப்போ டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டார். ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். சரி, அது ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லிங் கம்பெனி. ஜப்பானில் புகழ்பெற்ற பெரிய ரெஸ்லர் யார்? ஷின்ஸ்கே நாகமுரா. ஜப்பானின் மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்ஸ்கே நாகமுரான்னு கேட்டிருக்கிறாங்க. ஷின்ஸ்கே நாகமுரா தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு நோவா ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டார். நான் போகும்போது என் சாம்பியன்ஷிப்போட தான் போவேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்திருக்காரு போல இருக்குது. WWEக்கு ஸ்டேட் ப்ரொமோஷன் அதர் ரெஸ்லிங் கம்பெனிலே தன்னுடைய சாம்பியன்ஷிப், அதாவது WWE சாம்பியன்ஷிப் வந்து WWE ரிங்கில் இருந்துன்னு பார்த்துருக்கோம். நோவா ரெஸ்லிங் கம்பெனி, அதுவும் அதர் கண்ட்ரியில் நடக்கிற ரெஸ்லிங் கம்பெனி ஜப்பானில், அங்கே WWE சேர்ந்த ஒரு சாம்பியன்ஷிப்பையே தூக்கிட்டு போயிருக்காரு. பார்த்தீங்களா ஷின்ஸ்கே நாகமுரா? அது வேறு லெவல். ஸோ சண்டை போட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. ஷின்ஸ்கே நாகமுரோட என்ட்ரன்ஸ் வந்து அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த நோவா ரெஸ்லிங் கம்பெனியில் மாட்டு கும்பு மாதிரிலாம் வச்சு சூப்பராக இருந்தது. ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. WWE ஓல்டு மூமெண்ட்டு, பெஸ்ட் மூமெண்ட்டு, ராவோடைய மூமெண்ட்டை மட்டும் அதில் போட போகிறாங்க. பெஸ்ட் ஆஃப் ரான் தான் சொல்லிக்கிறாங்க. அதை ஹோஸ்ட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம பிகி தான். பிகிக்கு இன்ஜுரினால அவர் சும்மா தான் இருக்கிறாரு, ரெஸ்லிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் பிகியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் WWE முடிச்சுட்டு இருந்தாங்கல்ல. சரி, இப்போ இதுதான் ஒரு ஷோ, அதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிகியை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போதே இந்த முரட்டுத்தனமான ஸ்பீச்சு, 18+ கண்டென்ட், இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறாங்களாம். ஸோ பிகி அதுக்கு ஏற்ற ஆள் தான். நல்லா நக்கல் மையாண்டிலாம் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ
அவர் ஹோஸ்ட் ஆஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாராவது பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் 149 ரூபா ரீசார்ஜ் பண்ணி மந்த்லி இந்த எபிசோடையும் பார்க்கலாம், ராவையும் பார்த்துக்கலாம், ஸ்மாக்டவுன் NXT-யும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஸ்ட்ரீமிங் இதை வாங்கியிருக்கிறாங்க, ஆப்பில் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டா மே வரைக்கும் நம்ம டிவியில் பார்க்கலாங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. சாரி, மார்ச் வரைக்கும் பார்க்கலாம். பேரன் கார்பன் WWE விட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டாரு. இப்போ அவர் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. AEWவில் இப்போ நடந்த வேர்ல்ட் எண்ட்ஸில் பேக் ஸ்டேஜில் அட்டண்டன்ஸ் ஆகிருக்காராம். நமக்கு கிடைச்சிருக்க செய்தி படி பேரன் கார்பன் WWEயில் ஒரு பெரிய ரெஸ்லராக தான் இருந்தார். ஆனால் WWE தான் அவருக்கு யூஸ் பண்ணலை, அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல புஷ் இருந்தது. இப்போது அவர் AEW பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி அவரை கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வச்சுட்டாங்களாம். பேரன் கார்பன் WWE விட்டு ரிலீஸ் ஆகி 90 நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஆக போகுது. அதுக்கப்புறமா AEWக்கு டெபிட் ஆக போகிறாராம். பேரன் கார்பன் AEWக்கு போகிறது 100% உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பேரன் கார்பன் AEWக்கு போகும்போது WWE இவர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நல்ல அத்தன்டிக் திறமை உள்ள ரெஸ்லர், WWEயில் இன்ஜுரி ஆகாத ஒரு ரெஸ்லர், பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர், அவரை யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. பட் ஆனால் டோனி கான் இவரை வச்சு பயங்கரமான பிளான்லாம் வச்சுருக்காராம். WWE ஏன்டா பேரன் கார்பனை விட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்லராக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடைச்சிருக்குது. அப்படி நடந்தால் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு பேரன் கார்பன் ரொம்ப பிடிக்கும். அடுத்த செய்தி முகேஷ் அம்பானியை பற்றி தான். அம்பானினாலே காசு, பணம், துட்டு, மணி தான். அப்படிப்பட்ட அம்பானி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கீழால் நிறைய கிரிக்கெட் மேட்சஸை நடத்துவார். IPLலாம் நடத்தி பயங்கரமாக சம்பாதிப்பார். அப்படிப்பட்ட இவர் WWE மேலே இப்போ இன்ட்ராக்டாக இருக்காராம். WWE இப்போ சமீபத்தில் இந்தியாவில் ஒரு ஷோ நடத்தி நல்ல வருமானம் தேடிட்டு போனாங்க. இப்போது முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா WWE இந்தியாவில் ஒரு ஈவெண்ட் நடத்த வச்சு, அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜான்சனாவாக இருக்கட்டும், ஷாருக் கான், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ரெஸ்லர்ஸ் கூடலாம் கான்ட்ராக்ட் இருக்க தான் செய்யுது. WWE கூடயும் கான்ட்ராக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லை, உலகத்திலேயே பணக்காரர்கள, இந்தியாவிலே பெரிய பணக்காரர்கள் இவர்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா WWE இந்தியாவில் ஒரு ஈவெண்ட்டாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காராம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பிக்கஸ்ட் அப்படின்னால நீங்கள் கேட்கலாம் இந்தியாவில் வருமானம் வருமா அப்படின்னு. நம்ம கிரிக்கெட்டை பாருங்கள், 2000-3000 டிக்கெட்டு போட்டு கூட எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ரெஸ்லிங்கை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஹோல் ஸ்டேட்டை ப்ரமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் பேரை மாச்சு இருக்க தான் செய்வாங்க. ரெஸ்லிங் லைவாக காசு கொடுத்து நாங்கள் பார்க்க வரோம், ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க 2 லட்சம் பேராச்சும் இருப்பாங்க. அந்த 2 லட்சம் பேர் தான் எங்களுடைய டார்கெட்டு. இப்போது இந்தியாவில் நேரு ஸ்டேடியம் இருக்குது, பெரிய ஸ்டேடியம் இருக்குது. அதில் 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேரை வச்சு உட்காரலாம். இப்போது அமெரிக்காவில் இருக்கிற TNT ஸ்டேடியமாக இருக்கட்டும், அலஞ்சர் ஸ்டேடியம் ஆகட்டும், அதை விட பெரிய ஸ்டேடியம், 3 மடங்கு பெரிய ஸ்டேடியம் நம்ம இந்தியாவில் இருக்குது, நேரு ஸ்டேடியம். அதாவது இப்போ நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியம் வச்சுருக்காங்களா, அது அதில் குறைஞ்சபட்சம் 2.5 லட்சம் பேர் இருக்கலாம். 2.5 லட்சம் பேரை வச்சு இந்தியாவில் ஒரு ஷோ நடத்தினா அது ஹையஸ்ட் கிராசிங்காக இருக்கும். மற்றும் WWE பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரோலை VIPஸுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அது 50,000 கொடுத்து 50,000 1 லட்சம் கொடுத்து கூட VIPஸ் ரெஸ்லிங் பார்க்கறதுக்கு வருவாங்க. அதே நேரத்தில் பாவப்பட்டவங்க மேலேருந்து உட்காரும்போது 500 ரூபா 1000 ரூபா அந்த டிக்கெட்டில் இருக்கும்போது நம்மளை மாதிரி சராசரி மனிதர்களும் போய் பார்க்கலாம். அதனால் பெரிய ஈவெண்ட்டாக ரெஸ்ல்மேனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடைச்சிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது 2025 கண்டிப்பாக நடக்கும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல ரெஸ்லிங் செய்யல நான் உங்களை சந்திக்கிறேன்.